கேமிங் தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹலோ நெய்பரோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். சீரியஸாக இதெல்லாம் நான் கம்மி எம்பின்னு நினச்சதுனா 1 GB. ஸோ நியூ கேம் எஸ். ஸோ இதோட கதை என்ன கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு எதிர் வீட்டு எருமை மாடு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து எதிர் வீட்டில், அதாவது நீங்கள் இந்த மான்ஸ்டர் ஹவுஸ்னு ஒரு படம் பார்த்துருங்க, 3D படம், அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் எதிர் வீட்டில் ஒருத்தர் இருப்பான். அவன் ரொம்ப பயங்கரமாக அமைதியாக ரொம்ப வித்தியாசமாக இருப்போம், ஸ்ட்ரேஞ்சாக. அவன் என்ன தான், அவனுக்கு எதிர் வீட்டில் தான் நம்ம ஒரு சின்ன பையனாக இருப்போம். அவன் என்ன தான் சீக்ரெட்டை மறைச்சி வச்சுருக்காங்க, இதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இதோட கதை. நிறைய பேர் இதோட கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இவனுக்கு ஒரு பையன் பொண்ணு சுற்றுவாங்க, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. இல்லை, இன்றைக்கி நம்ம எல்லாம் கண்டுபிடிப்போம். ஆக்ட் 1 இந்த கட்சி இது ஆயிருமே. என் ஃபோனுக்கு ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த கேமு. அதான் வந்து எட்டி வச்சு இப்படிலாம் துரத்தி வரணும். எனக்கு இந்த மாதிரி எதுவுமே சொல்லி தான் தர மாட்டாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த கேமில் இன்னொரு மேட்ச் ஆடி, இந்த கேம் இது வரைக்கும் நான் ஆனது இல்லை இதுக்கு முன்னாடி. இப்போ தான் நான் ஒரு இந்த ஏதாச்சும் ஒரு ஹாரர் வைபான ஏதாச்சும் கேம் போகலாம் இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் போட்டல, கிராணி மட்டும்தான் போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஏதாச்சும் போடலாமேன்னு யோசிச்சு இதை போட்டேன். எனக்கு ஐடியா இருந்தது. உள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்குது, நம்ம என்னென்னு வந்து பார்க்குறோம். அது அவன் பொண்ணு தான்ல பல பேர் சொல்கிறாங்க. ஓய்யோ, என்னங்க நடக்குது? நம்ம டக்குன்னு ஓட சொல்லிட்டாங்க, என்னங்க பண்ணுறது? என்னம்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, நான் கேம் பிளே போட்டுருக்கு. ஐயோ, இதுதான் நம்ம வீடு. ஐயோ, இது என்ன இப்படி பொறுமையாக லோட் ஆகுது? இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருந்தா ஏன் நம்ம ரொம்ப குட்டி பையனாக இருக்கும்? அதாவது இதில் பல பார்ட்டில் இருக்குது. ஏதோ வாய்ஸ் கேட்குது. இப்போ ஆரம்பித்த கதை இந்த சின்ன பையன் பெரியவனாகிற வரைக்கும் அது என்ன உண்மைன்னு தெரியாது. இப்போ வரைக்கும் யாரும் சொல்லலை. வீட்டை சுற்றி சுற்றி போகணும். இப்போ பயங்கரமாக இருக்குது. அதாவது பின்னாடி இந்த கட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஐயோ, வந்துடுவானே. ஐயோ, கடுப்பத்துறானே என் ஃபோனுக்கு. இது வேறு லைட்டு லேகிங் குஸ்கா வேறு ஆகுது. எதையும் தட்டி விடாமல் மெதுவாக போய் அதை தூக்கிட்டு வந்துடணும். உடனே வந்துடுவோம். பிறங்கிக்க மாட்டேன். நானும் தூக்கிட மாட்டேன். ஓகே, ஐயோ, இதுனா ஒவ்வொன்றா சொல்லி தந்துருக்குது. யாரும் இல்லை. அந்த கதவுக்குள்ளே யார் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். ஏன் வெளியே ஏறணும்?
பரங்கிக்க முண்டையும் பார்த்துட்டோம்டா. ஸோ பரங்கிக்க முண்டை எனக்கு தெரியாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும்னு பார்க்குறோம், முடிய மாட்டேங்குது. கடுப்பு ஏற்றிக்கிட்டே இருக்கானே, விடக்கூடாது. இது இவ்வளோ நாள் லோட் ஆகுது. கடுப்பு. ஓகே, இந்த பரங்கிக்காய் மண்டை எனக்கு தெரியாமல் எங்கள் கூரை தெரியல. இது மேலே இப்படி ஜம்ப் அடிக்கணும். ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அந்த கீ இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். டேய் ஸோ வந்துடுவானே, இருக்கான எங்கேயாச்சும் பரங்கிக்க மண்டையா, அங்கே தாங்க இருக்கும். சரி, இங்கே நம்ம ஒளிஞ்சுப்போம். மியூசிக் பயங்கரமாக இருக்குது. பரங்கிக்காய் மண்டை எனக்கு தெரிஞ்ச சத்தம். முடிஞ்சா வர சொல்கிறா அவனை. இந்த மியூசிக் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணுமோ அவன் வர்றானா இல்லையான்ட்டு. ஸோ கேம் உண்மையாக நல்லா இருக்குது. பிசி கேம் தான். பிசியில் அப்படியே பிசி கேம் நினைக்கிறேன். ஆமாம், பிசிலேருந்து தான் மொபைலுக்கு அனுப்பியிருப்போம். இது மேலே ஜம்ப் அடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம், அதாவது இந்த கூரையை தன்னா அவன் நீ ஒன்று நான் ஒன்று கிளம்பி போயிடுவான். நம்ம முக்கு போட்டோம்னா இந்த இடத்த ஒழுங்கா ஜம்ப் பிடிக்கணும். வந்து ஒழுங்கா கற்றுக்கிட்டு ஓகே. கீழே இருந்தால் உடனே யோசிக்காமல் இங்கே வந்துடணும். இது என்ன மனுஷனா இல்லை இவன் ஒரு ஜம்பில் ஒரு ரோட்டையே தாண்டுறான். உள்ள அந்த பரங்கிக்காய் மண்டை இல்லை. ஆனால் சீரியஸாக ஆஃப்லைன் கேம் தானே இது. 1 GB பெரிய ஸ்டோரி கட்சியெல்லாம் வச்சு எடுத்துருக்காங்க. ஆனாலும் 1 GBங்க. இந்த பரங்கிக்காய் மண்டை இங்கே தான் இருக்க மாதிரி என்னோட 7ஆம் அறிவு சொல்லுது. லைட்டாக பயமாக இருந்தாலும் ஆக்ட் பண்ண கூட முடிக்க முடியாது போல. ஸோ தாவுடா கைப்புள்ள. கடுப்புடா. ஒரு சேர்த்து எதுக்கும் இறங்குன்னா பார்த்துக்கணும். அவங்ககிட்ட மாட்டிக்கிறதே பரவாயில்ல, தப்புச்சோடு ரொம்ப கடுப்பு. என்னடா சிரிக்கிற? வந்துட்டாங்க எப்படியா? வாடா, முடிஞ்சா வந்து பாரு.
இது என்னது? இது எப்படி உடைக்கிறது? இது எப்படி போடுறது தெரியலையே. பரங்கிக்கா மண்டையா ஐடியா சொல்ற. கல் எடுக்கணும் போல இதுக்குன்ட்டு. தூங்கிட்டு இருக்கான். முடிஞ்சா வாடாடே. நாடா முறைக்கிற. சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமாடா? பயப்படுற போடா. ஸோ இந்த கேம் என்னால் இப்போதைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். சும்மா ட்ரையல் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.